ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்துக்கு என்று நாம் ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம். அது யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி அநேகர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்க கூட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய மாட்டாரான்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை கானாவூர் என்ற ஊரிலே நடந்த திருமணத்தில் செய்தார். அந்த திருமணத்திற்கு இயேசுவும் சீஷர்களும் மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அங்கிருந்த கற்றாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். இப்பொழுது நீங்கள் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அதை ருசி பார்த்த பொழுது அது முன்பு இருந்த திராட்சை ரசத்தை பார்க்கிறோம் மிகவும் ருசியுள்ளதாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து சில உண்மைகளை நாம் பார்க்கலாம். இந்த திராட்சை ரசம் முன்பு இருந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் மிகவும் ஒரு ருசியுள்ள திராட்சை ரசமாயிருந்தது. பாருங்க, இந்த ருசியுள்ள திராட்சை ரசம் எப்படி வந்தது? அங்கு ஏற்கனவே இருந்த திராட்சை ரசம் குறைவுபட்டதினால் இந்த ருசியுள்ள திராட்சை ரசம் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அல்லது மிகப்பெரிய தேவைகள், இதை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். அநேகர் இப்படி நினைக்கிறது உண்டு. ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் குறைவு, ஏன் எனக்கு மட்டும் பலவீனம், வியாதி என்று சொல்லி சோர்ந்து போகிறார். நிச்சயமாக எங்கு குறைவு இருக்கிறதோ அங்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், பொருளாதார குறைவு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவைகளெல்லாம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அங்கு ஆண்டவர் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் கர்த்தர் மாற்றினார். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிற அற்பமானவைகளை மகிமையானவைகளாக மாற்றுகிறது தான் அற்புதம். எனக்கு அருமையானவர்களே, தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். தண்ணீர் அதற்கு முன்பாக அது அவர்கள் வீட்டில் ஒரு அற்பமான ஒன்றாக இருந்திருக்கலாம், அதற்கு பெரிய விலை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அதையே மகிமையாக மாற்றினார். ஒருவேளை உங்களிடத்துல என்ன அற்பமாய் நீங்கள் இடத்துல இதான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதை மகிமையாக மாற்றுவார். ஒருவேளை உங்க பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோடு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாதவைகள் போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் மாற்றுவார். ஒருவேளை நீங்க படிக்கிற காலேஜ், ஐயோ எனக்கு இந்த காலேஜில் தான் சீட் கிடைச்சது, இந்த கோர்ஸ் தான் கிடைத்ததுன்னு சொல்லி அதை நீங்கள் அற்பமாக எண்ணலாம். அதையே கர்த்தர் மகிமையாக மாற்றுவார். அதுதான் அற்புதம். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல அங்கு ஒரு ருசியுள்ள திராட்சை ரசம். யாருக்கு அந்த திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது என்றால், அந்த திருமணத்துக்கு வந்து காத்திருந்தவர்களுக்கு தான் அந்த ருசியுள்ள திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, அந்த திராட்சை ரசம் அதற்கு முன்பாக குறைவுபட்டது. அதாவது முன்பாக அடித்து குடித்து எப்படியாவது திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு போயிடணும்னு சொல்லி முந்தி அவசரப்பட்டவங்க தான் அந்த திராட்சை ரசத்தை பருகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அங்க ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு தான் அந்த பெஸ்ட் ருசியுள்ள ஒரு திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை கால தாமதம் நீங்க நினைக்கலாம். ஐயோ, என் கூட படிச்சவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைச்சிச்சு, எங்க கூட வேலை செய்தவங்க எல்லாம் நல்லா உயர்ந்துட்டாங்க, நல்ல வீடு வாங்கிட்டாங்க, அவங்க வீட்டுல எல்லாம் அற்புதமா நடந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி நீங்க காத்திருக்கலாம். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிறது காலதாமதமாகலாம். ஆனா இந்த அற்புதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர்
சில நேரத்துல காலதாமதமா தந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால எனக்கு அருமையானவர்களே, இந்த அற்புதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களிடத்துல இருக்கிற அற்பமானதை பெஸ்டா கர்த்தர் மாற்றுவார். நீங்க காத்திருக்கிறீங்க, நிச்சயமா ஒரு ருசியுள்ள ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமா வரும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவர் ரெட்டிப்பாய் கொடுப்பார். கடைசியாக இந்த அற்புதம் ஒரு நல்ல சாட்சியாய் மாறிச்சு. அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்தார். உங்களுக்கு எனக்கு செய்கிற அற்புதம் சாட்சியா மாறும். நிச்சயமா கர்த்தர் நம்முடைய குறைவுகளை சாட்சியா மாற்றுவார். நம்ம கிட்ட இருக்கிற அற்பமானதை பெஸ்டா மாற்றுவார். அதனால நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார், நிச்சயமாக செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்பா. இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை செய்கிறார். அற்பமானவைகளை மகிமையானவைகளாய் மாற்றுகிறார். எதுல குறைவுபட்டிருக்கிறார்களோ அதுல தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தி பெஸ்ட் பிளஸிங் ஆண்டவரே நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி. அதுவே சாட்சியாக மாறப்போகிறதற்காக நன்றி. ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.